மேஷ ராசிக்கு முருகப்பெருமான் தான். அவரை பிடிச்சிட்டுலாம் உங்களுக்கு எப்படியோ ஜெயிச்சிருவேன். ஏதோ ஒரு இடத்துல லிஃப்ட் பண்ணி விட்டுடுவார். ரிஷபராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு, மிதுன ராசிக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு. கடகராசிக்கு பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, வெற்றி வழிபாடா, சத்யநாராயணர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. சிம்ம ராசிக்கு சிவ வழிபாடு, சூரிய பகவானுடைய வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டோம்னா கன்னி ராசி, மதுரை மீனாட்சி அம்பாள், சரஸ்வதி, ஹயக்ரீவர், விநாயக பெருமான் வழிபாடு. துலா ராசிக்கு நரசிம்மர், மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர், கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டேன்னா குரு வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, அதே போன்ற ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசிக்கு எடுத்துட்டேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகர ராசிக்கு எடுத்துட்டோம்னா பெருமாள் வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, கருப்பராய சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கும்பராசிக்கு எடுத்துட்டேன்னா நவக்கிரக வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, கருப்பு சுவாமி வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, உகந்த வழிபாடு. மீனராசி குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான், பழனி ஆண்டவர் வழிபாடு. அதே போன்று குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இப்படி ராசிக்கு இந்த தெய்வத்தை நீங்க பாதத்தை பிடிச்சிட்டா லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க. கவலையே பட வேண்டாம்.